Hi friends, welcome to our YouTube channel. So friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா SBOவில் நம்ம கீழே வந்து ஒரு பர்சனை நம்ம நியூவாக ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஐடி போட்டு கொடுக்கணும், அவங்கள எப்படி வந்து ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எனக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடிய பர்சன் வந்து கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாத பர்சன். ஸோ அதனால் நான் அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கீழே உள்ளவங்க ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அவங்களையே ஐடி போட வைக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஐடி இப்போ லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய லிங்க் இருக்கும். மை ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ண லிங்க்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரோமில் வந்து நெக்ஸ்ட்டு நியூ டேப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நியூ டேப் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அந்த நியூ டேப்பில் இந்த கூகுளில் போய் நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ண உடனே நம்மளுடைய ரிஜிஸ்டர் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருங்கிற பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் சூஸ் லாங்குவேஜில் போய் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதில் வந்து ஒரு டெமோ வீடியோ வரும். இந்த வீடியோ பார்க்கணுன்னு நீடு கிடையாது. ஃபினிஷ்டு வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே உங்களுடைய நேம், உங்களுடைய ஸ்பான்சர் நேம், ஸ்பான்சர் ஐடி எல்லாம் டிஸ்பிளே ஆயிரும். இதில் நேம் அப்படிங்கிற இடத்துல நமக்கு கீழே நியூவாக யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமை நம்ம வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது நீங்களே உங்களுக்கு ஐடி போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். சூஸ் பிளான் அப்படிங்கிறதுல என்னென்னா உங்களுடைய பிளான், நீங்கள் என்ன பிளானுக்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளானை சூஸ் பண்ணிக்கணும். இவங்க வந்து ப்ரீமியம் பிளானில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீமியம் பிளான் 6500ங்கிற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு. ஸோ அவங்களுடைய நேம், அவங்களுடைய பிளான், அப்புறம் பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட்டு வந்து மொபைல் நம்பர் எல்லாமே 2 டைம்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய மெயில் ஐடி. ஓகேவா? இதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அமௌண்ட் பே பண்ண ப்ரூஃப். அமௌண்ட் எப்படி பே பண்ணோம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபோன்பேயில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன்பேயில் இந்த செகண்டாக இருக்க ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. டு பேங்க் யூபிஐ ஐடி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதில் யூபிஐ ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பரை நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய கம்பெனி நேம் வந்துடும். அவங்களுடைய நேம் கூட, அந்த பர்சனுடைய நேம் கூட நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படி கொடுத்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணிடலாம் கம்பெனிக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் பே பண்ணியாச்சு. பே பண்ணோடனே இந்த ஸ்க்ரீன் தான் வரும். இந்த பேஜை நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடக்கூடாது. வியூ டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். ஓகேவா? வியூ டீட்டெயில் கொடுங்க. ஸோ வியூ டீட்டெயில் கொடுத்த உடனே நமக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடும். டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு, டைம், டேட்டு, என்ன நம்பர், யூடிஆர் நம்பர் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபோன்பே மூலமாக பே பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஜிபேயில் பே பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த பேஜை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்மில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபோன்பேயில் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தாச்சு. இனி ஜிபேயில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ ஜிபே ஓப்பன் பண்ணிட்டேன். இதுலேயும் பாருங்கள் பே யூபிஐ ஐடி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் நம்ம கம்பெனியுடைய யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூபிஐ ஐடி டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவோ அதை டைப் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிடலாம். இது வந்து ஜிபே மூலமாக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இப்போவும் நமக்கு கம்பெனியோட நேம் வந்துருச்சா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்தாச்சு. பேன்னு கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட்டை வந்து பே பண்ணிடலாம். பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஜிபே பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ எப்படி பேமெண்ட் அப்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரோம் பேஜுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனாக நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே நம்மளுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரியில் நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கிறதுனால நம்மளுடைய அந்த பேஜ் வந்துடும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிரும். ஓகேவா? சூஸ் ஃபைல் கொடுக்குறோம். கேலரி ஓப்பன் ஆகுது. அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு டன் கொடுக்குறோம். அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு யூடிஆர் நம்பர், நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம், அதில் யூடிஆர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை டைப் பண்ண போகிறோம். என்னோடய யூடிஆர் நம்பருங்கிறது என்னென்னா இதில் இருக்குது பாருங்கள். யூடிஆர் 321105348901 அந்த நம்பரை தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யூடிஆர் நம்பரை டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர் யூ நோ அபவுட் SBO அண்டு பிளான் டீட்டெயில்ஸ். நீங்கள் பிளான் டீட்டெயில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியலை பார்க்கணுன்னா கிளிக் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து பார்த்துக்கலாம்.
ஸோ ஆல்ரெடி நான் பிளான் டீட்டெயிலாம் பார்த்தாச்சுங்கனால நான் டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிக் ஹியர் கொடுத்து கூட பிளான் டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு. நம்ம ஐடி வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? SBO போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். யூசர் நேம் வந்தாச்சு. பாஸ்வேர்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கறனால நமக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு தான். ஸோ லாகின் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்கை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய இதுக்குள்ளேயும் போய்க்கலாம். ஓகேவா? இந்த பேஜை நீங்கள் எதுக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ அவங்களுடைய ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன்டு. ஸோ நீங்கள் உடனே வந்து வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோ டு டேஷ்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? வீடியோ லிஸ்ட்டில் போய் அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. வனிதா அவங்களுடைய மெயில் நம்பர், ஐடி, மொபைல் நம்பர், ஸ்பான்சர் நேம், ஜாயினிங் பிளானு, எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகும் எல்லாமே வந்துருச்சு. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து ஐடி வந்து கொடுக்கணும். அவங்களோட நம்பரை இப்போ லாகின் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. உடனேவே அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா வீடியோ பார்த்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நம்ம வந்து ஐடிஸ் வந்து போடணும். இப்போ புதுசாக போட்டிருக்கோம்ல வனிதாங்கிறவங்களுக்கு இன்னும் ரெஃபரல் லிங்க் வரலை. ரெஃபரல் லிங்க் வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஐடி வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, அவங்களுடைய ஐடி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ரெஃபரல் லிங்க் வரல அப்படின்னா டிக்ளைன் ஆயிரும். அகெயின் வந்து நம்ம வந்து புதுசாக வேறு மறுபடியும் ஐடி வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ போடும்போது கவனமாக ப்ராப்பராக பார்த்து ஐடி போடுங்க. இவங்க இப்போ வீடியோ லிஸ்ட்டில் போய் வீடியோ வந்து பார்த்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய டவுன்லைன்ஸ்க்கும் தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.